இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதை பத்தின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு? அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவா எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னு. ஆனா அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் தெரிஞ்சே தான் தவறுகள் பண்றான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாலையில இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமா வண்டியை ஓட்டிட்டு போறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமா போறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்யறார், அப்படி போறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான். நல்லாவே தெரியும். நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க, வேற வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது 2 திருடர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விடியல. 2 பேருக்கும் தூக்கம் கண்ணை சுத்துது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில படுத்து தூங்குவோம், காலையில விடிஞ்சதும் இந்த பணத்தை 2 பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில ஒரு திருடன் முழிச்சுக்கிறான். விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்பவே கம்பி நீட்டினா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவா அந்த 10,000த்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாம ஓடி போயிட்டான். விடியுது. அடுத்தவன் எழுந்திரிச்சு பாக்குறான். பணத்தையும் காணல, பாகஸ்தனையும் காணல. இந்த திருடன் அந்த திருடனை திட்டுறான். திருட்டு பய, அயோக்கிய பய, இப்படி அநியாயமா கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது? தெரியாம எடுத்துக்கிட்டு போறது திருட்டு, அயோக்கியத்தனம், அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால தெரியாததுனால மனுஷன் தவறு பண்றான்னு சொல்றது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துதான். அதனாலதான் அவன் பகவானை பார்த்து கேட்கறான். மனுஷன் தன் விருப்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமா இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்றானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்கறான். இதுக்கு பகவான் பதில் சொல்றார். காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும். இது 2ம் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்ச் எது அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்றான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே. அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆளு ஹோட்டல்ல சாப்பிட போனான். சாப்பிட்டு முடிச்சான். எழுந்திரிச்சு முதலாளி கிட்ட பில்லை கொடுத்தான். காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா. முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல. உள்ள இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவு ஆட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாம உள்ள போயிட்டான். அப்போ அழைச்சிட்டு போற ஆளு கேக்குறான், ஏன் சார் சாப்பிடுறதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாம சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்க உங்க வீட்லயே சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னு கேக்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்றாரு, அது எப்படி, அங்க சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாராம். துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால அவனை கண்டா பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன் கிட்ட நெருங்கி போறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனா இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனா இருக்கலாம், அல்லது தீய நட்புனால அவன் ஏற்கனவே கெட்டு போனவனா கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனா அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும். அதனால விலகி போ அப்படின்னு சொல்றாங்க. இதே கொஞ்சம் விவரமா இப்ப பாப்போமே. இப்ப இந்த துஷ்டர்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதுல இந்த 4 வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசுல எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும். கனவுல கூட தீய ஆலோசனைகள்.
யாராவது ஒருத்தர் நல்லபடியா வாழ்ந்தா அதை இவனால சகிச்சுக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சது. துரியோதனன் எப்படின்னா, அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்யறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்யறதுக்கு சகுனி உதவுனான். இந்த 2 பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்னத்துக்கு ஆகும்? உலகமே கெட்டு போடும்ல. இந்த 3 துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான். அவன் தான் கர்ணன். கர்ணன் இயல்பாவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராம இப்படிப்பட்ட கெட்டவங்க கிட்ட நட்பு வச்சுக்கிட்டான். அதனால அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனா அவனுடைய ஆதரவுல வளர்ந்ததுனால அவனுக்கு துணையா இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னா. நட்பு உரிமையினால உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்யறது சரியில்லை. புத்தி பலம் புஜ பலம் எல்லாம் இருந்தா கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் மகா வீரன். இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது. இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. 4 வகை துஷ்டர்கள்ல இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணம் ஆயிட்டான். அதனாலதான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்பெல்லாம் நிலைமை கொஞ்சம் வேற விதமா இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ஒரு காட்டு பாதையில யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவனை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியா போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார், ஆறுதல் சொன்னார். இத பாருங்க, இந்த வழியா எப்பவும் தனியா வரக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு ரவுடி இருந்துகிட்டு வர்றவங்க போறவங்களெல்லாம் வழிப்பறி பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமே அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆளு. ஏன்னு கேட்டிருக்காரு இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி. இந்த வழியா போனவங்க கிட்ட தகராறு பண்ணேன். அவங்க தான் என்ன இப்படி அடிச்சு போட்டு என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு போட்டாங்க சார். காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நானா ரொம்ப பரிதாபமா. ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னா அவன் நம்ம கிட்ட ஏதோ வம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்ம கிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது பதட்டத்துல கூட இருக்கலாம். நாய் நட்பா இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்துல இருந்தாலும் வாலாட்டும், கோபத்துல இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்துல இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியா இருந்தா கூட அது வாலாட்டும். அதை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுகிட்ட போய் மாட்டிக்க கூடாது. நாயை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கூட அதுகிட்ட கடி வாங்கிட்டு நிக்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? எப்பவுமே நாய்கள் திடீர்னு கடிச்சு விடுறது இல்ல, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க புதுசா ஒரு நாயை பாக்குறீங்க, உடனே அதுகிட்ட போய் குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே அது தலையில தட்டுறீங்க. இது ரொம்ப தப்பா. ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டுனா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமா. உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால நீங்க அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியா நினைச்சிரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தலையில தட்டுனா நாய்க்கு பிடிக்காது. அது தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசா ஒரு இடத்துல அல்லது வீட்டுல நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்றது? நீங்க சும்மா இருங்க, அதுவா கிட்ட வரட்டும். அதுக்கப்புறம் அதுகிட்ட கனிவா பேசுங்க. கண்ணம், மார்பு, தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா? தலையில தான் தட்டப்படாதான். ஒரு நாய் உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும். அசையாம சில மாதிரி நின்றுடுங்க, அது கிட்ட வராது. அதுக்கு ஆர்வம் இல்லாம போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது. எல்லாரும் ஓடினாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா? துரத்திட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவன ஒன்றும் செய்யல, அவன் கிட்டே போகல. ஓடிக்கிட்டு இருந்தாங்கல்ல பசங்க, அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சு பார்க்குதுன்னு வச்சுங்க,
நாமளும் அதை முறைச்சி பார்க்கக்கூடாது. நாம் வேற பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் கோபமாக இருந்ததுன்னா அதோட வால் உறுதியாக நேராக நிற்கும். ஒரு நாய் பணிந்து போனால் அல்லது பயந்து போனால் அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிற்குதுன்னு வச்சுங்க, அதனால நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்கள் விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நிறைய பேர் பயந்து போன நாயால் கடிபடுறாங்க. இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்லை அப்படிங்கிற நினைப்புல தான் நாய் கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான். தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆகிடும். நாய் குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால சின்ன குழந்தைகளை தனியாக நாயோட விளையாட விடக்கூடாது. ஆக கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார். அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால். சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்தது. ஏன் இப்படி என்ன இது முறைச்சி பார்க்குது உங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு ஒரு கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுகிட்ட ஒரு கெட்ட பழக்கங்க, தன்னோட தட்டில் யாரு சாப்பிட்டாலும் அது அப்படிதான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர். இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்திருக்கார். இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமா 6 காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்ப முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையிறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். 2வது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினாலதான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. 3வது காரணம் என்னன்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன். அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சு விட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார். நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இதுதானே அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நீட்டுறார். பணப்பையை தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்ற அனுபவம். 4வது காரணம் என்னன்னா கருணை. எனக்கு முன்னே பின்ன தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடிச்சு காயப்படுத்தி போடுறான். கருணை காரணமா நான் அதுக்காக துக்கப்படுறேன். 5வது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் நம்மகிட்ட சொல்றாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் அந்த முரணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு, நான் உடனே சந்தோஷப்படுறேன். 3வதா ஒருத்தர் முதல் 2 பேரும் சொன்னது பொய்யுங்கிறார். அப்போ நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாம நிம்மதியா இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது 6வது காரணம் என்னன்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுல வர்ற பாத்திரங்களோட நாம ஒன்றி போயிடுறோம். அதுல வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் அந்த துறவி சொல்ற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆக கூடி ஒட்டு மொத்தமா யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமா தான் நாம இன்ப துன்பம் அடைகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. மனுஷன் இன்ப துன்பம் அடையறதுக்கு 7வது காரணம் கூட ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்க சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல்னார். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசுல இன்பம், ஆரம்பிச்ச உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர். இன்றைக்கு பல பேர் உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல. இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமா சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, இவங்கெல்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம்.
புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவா இருந்தா உயில் எழுதலாமா. குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்யறோங்கிறது தெளிவா அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாத்தி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் செல்லாது. உயிலை இந்த முறையில தான், இந்த படிவத்துல தான் எழுதணும்னு சட்டத்துல விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வெற்று காகிதத்துல எழுதலாம். அச்சு அடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. கையாலேயே கூட எழுதலாம். எழுதி இருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுறவர் அதுல கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடது கை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்கு. அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னன்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்துல பணிபுரியும் நபர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேற உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியா எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியா இருந்தா அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுற உயில ரகசியமா வச்சிருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயில எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜென்ட் மூலமாகவோ, ஒரு கவர்ல போட்டு சீல் வச்சு கவர் மேல தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜென்ட் பெயரை எழுதி கவர் மேல என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்ப தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திரும்ப வாங்கிக்கலாம். இப்ப எழுதுற உயில இவ்வளவு நாளுக்குள்ள பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? எப்ப வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமா வந்தார். இந்த உயில் எழுதுறது சம்பந்தமா பூரா விவரமா எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் வெளியில வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமா இவ்வளவு விவரமா கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னார். வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. 2 விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமா இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனா பசியையும் நாம பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம்? வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்துல பசிப்பிணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போகணும்னா வைத்தியம் தான் பண்ணணும். இது சம்பந்தமா எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்புல பசியை தூண்டக்கூடிய பகுதி எது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம சாப்பிடுற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா? நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமா இருக்குதாம். மூளையின் பின்பகுதியில நரம்பு செல்களால் ஆன 2 வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 2 ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்துல ஹார்வர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும். அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்சின் வேற சில உயிரினங்கள்லயும் உண்டு. இப்போ எலிகளில் கூட இது இருக்குது. அதனால எலிகளை வச்சு இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்புல ஆரக்சினை செலுத்தி பார்த்தாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலியெல்லாம் பசியால துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பா சாதாரணமா அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை 1 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டு தீர்த்துட்டு தான்.
சில எலிகளின் மூளையில் இந்த ஆரக்சின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா, அதெல்லாம் சாப்பாட்டை கண்டா முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா. இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக ஆரக்சின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல். அதுக்கு பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூலங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறார், என்னன்னு கவனிச்சு பாருங்க அப்படின்னாங்களாம். எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். 1 வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க, ஆரம்பத்திலேயே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாரான் டாக்டர். அது ஒன்றும் இல்லை டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அழகான அரண்மனையில் அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகாக ஒரு மாளிகையை அந்த ஊர்லேயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடிச்சதில் அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துடுறியா, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பாக கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்களேன். சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாளிகை தீப்பெட்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதியே என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய மகன் அங்கே ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன், கவலைப்படாதீங்க. இதை விட அழகான மாளிகையை நாம புதுசா கட்டிக்கலாம்னா. இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இதே இடத்த நான் மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுத்தி நின்று எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்துல அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனா வித்தது பேச்சு அளவுல தான். இனிமேதான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்க கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும். அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிட்டுதுன்னா. இப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் சிரிப்பை நிறுத்தினான். மறுபடியும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டான். இது ஒரு சம்பவம். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது. அது தன்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிரிப்பு வந்தது. மறுபடியும் அது தன்னுடையது தான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை. எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை. அந்த நிலை வரணும். எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம், ஆனா பற்றுல விழுந்துடக்கூடாது. உலகத்தில் இருங்கள், ஆனால் உலகத்தவராக இருக்காதீர்கள். உலகிற்குள் இருங்கள், உலகம் உங்களுக்குள் வந்துவிட அனுமதிக்காதீர்கள். விலகி இருங்கள், விழித்திருங்கள், மௌனமாய் பார்த்திருங்கள் அப்படிங்கிறது சான்றோர் கருத்து. செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் நம்ம கிட்ட நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார். டாக்டர், நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன், எனக்கு ஒரே அசதியா இருக்கு, என்னை சோதிச்சு பாருங்க, ஆலோசனை சொல்லுங்க ஏதாவதுன்னார். டாக்டர் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார், இதோ பாரு, உனக்கு இப்போ தேவைப்படுறது முழு ஓய்வு. நீ எவ்வளவு சீக்கிரமா ஆபீஸுக்கு போறியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னாராம். ஒரு மாணவனை பார்த்தேன். என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில சரியா ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா. சரி, இவனும் நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பத்தி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒண்ணு இருக்குதான். மிருத்துன்னா மண்ணு. மண்ணால சுவர் கட்டுறோம்ல, மண் சுவர்ல ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்கறத சுலபமா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்துல சுலபமா மறந்தும் போயிடுவாங்க.
இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாரு புத்தின்னு ஒன்று உண்டான். தாருன்னா மரம். அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்ட இருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாரு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம். அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சு இருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் 4 துளையை போட்டு ஒரு துளையில வந்து உளிய வச்சு அடிச்சா மற்ற துளை வழியாகவும் பிளந்து கல் 2ஆயிடும். அது மாதிரி சந்தியான இடங்கள்ல குறிப்பா ஒரு பொருளை சொன்னா அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா 2 பக்கமும் பிளந்துரும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவி விடுதில்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும். ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கரி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கரியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரை சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதலித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதலிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோட கல்வி கற்கிறது கதலித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவன் அன்னம். ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல்லு கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எந்திரிச்சு சொன்னான், இது எங்க போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டான். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். கற்பனையிலேயே காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தான். அவனுக்கு பசிக்கிற மாதிரி தெரிஞ்சது. உடனே கற்பனையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அதாவது எதிரில் இலை போட்டு சாப்பாடு போடப்பட்டிருக்கிறதாகவும் அதை இவன் சாப்பிட்றதாகவும் நினச்சிக்கிட்டு கையை மட்டும் வாய்க்கும் தரைக்குமா அப்படியும் இப்படியும் கொண்டுகிட்டு போய் பாவனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தூரத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு இவன் ஏதோ பலமான விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் தோணும். அது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த வழியாக ஒரு சன்னியாசி வந்துக்கிட்டு இருந்தார். இவனை பார்த்தார். என்ன இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைச்சாரு. கொஞ்ச நேரம் அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இவரை பார்த்ததும் அவன் இன்னமும் சுவாரஸ்யமாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்பப்பா என்ன இது, இந்த குழம்பு இவ்வளவு காரமாக இருக்கு, என்னுடைய நாக்கே எரிஞ்சு போடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குவளையை எடுத்து தண்ணி குடிக்கிறது மாதிரி பாவனை பண்ணுறான். அப்பாடா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குவளையை கீழே வைக்கிறது மாதிரி ஒரு பாவனை பண்ணுறான். சன்னியாசி பார்த்தார். என்னப்பா சாப்பாட்டில் காரம் அதிகமோ அப்படின்னார். ஆமாம் சுவாமி, ஞாபகம் மறதியில் கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார். அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தார். அவன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணி எடுத்து குடித்தான். எல்லாம் கற்பனையிலேயே. அதுக்கப்புறம் சன்னியாசி பேச ஆரம்பித்தார். இதை பாருப்பா, உன்னுடைய கற்பனையை நான் மெச்சுறேன்.
இருந்தாலும் உன் சாப்பாட்டில் ஒரு இனிப்பையும் வச்சிருக்கலாமே, ஏன் மிளகாய அளவுக்கு அதிகமாக போட்டுவிட்டு அவஸ்தைப்படுற அப்படின்னார். அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இவர் சொன்னார், இதை பாருப்பா, இனிமேல உன்னுடைய கற்பனையும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு போனார். எப்பவும் உயர்வை பற்றியே சிந்திக்கணும், உயர்வு கிடைக்கலன்னா கூட அப்படி சிந்திக்கிறத நிறுத்தப்படாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. ஊக்கம் இல்லாம உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனால உயர்வாகவே சிந்திக்கணும். அது நம்மளை ஊக்கப்படுத்தும். இது பெரிய ஒரு வாக்கு. இந்த உலகத்துல கற்பனையிலேயே வாழ்கிற சில கஞ்சர்களும் உண்டு. அதாவது 2 கஞ்சர்கள் 2 பேரும் பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்தாங்க. பொங்கல் சமயம் ஒரு கஞ்சன் தன்னுடைய மகனை கூப்பிட்டான். இதை பாருப்பா, பக்கத்து ஊர்ல என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பொங்கல் பரிசு ஏதாவது கொடுக்கணும், நான் ஒரு 4 ஆட்டுக்குட்டியை தரேன், நீ கொண்டுகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து விடுறியா அப்படின்னு கேட்டான். சரி, நான் புள்ள ஒரு பைய கையில் எடுத்துக்கோன்னா அவன் எடுத்துக்கிட்டான். இந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 அப்படின்னு எண்ணிக்கிட்டே வெறும் சைகையாலேயே ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போடுறது மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கிறான். அவன் பிள்ளையும் அது ரொம்ப அக்கறையா வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிக்கிட்டு அந்த பையை தூக்கிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போறான். இவன் அங்க போய் சேர்ந்த நேரத்துல அந்த கஞ்சன் ஊர்ல இல்லை, எங்கேயோ வெளியில போயிருக்கிறான். அவனோட புள்ள மட்டும்தான் வீட்டுல இருந்தான். இவன் அவன்கிட்ட, இதை பாரு, எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பாவனையிலேயே ஒவ்வொன்றா எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டான். அவனும் வாங்கிட்டான் வாங்கிறது மாதிரி. அப்புறம் சொன்னான், சரிப்பா, நானும் பதிலுக்கு ஏதாவது ஒன்றுகிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதனால அந்த பைய புடி, ஒரு 10 எலுமிச்சம்பழம் தரேன், பதிலுக்கு அதை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கையாலேயே ஒவ்வொன்றா எடுத்து போடுறது மாதிரி பாவனை பண்ணிவிட்டான். அவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போயிருந்த அப்பங்காரன் திரும்பி வந்தான். உள்ள சொன்னான், அப்பா, உன்னோட நண்பர் அவருடைய மகன் மூலமா உனக்கு 6 ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருந்தார், நானும் பதிலுக்கு ஒரு 10 எலுமிச்சம்பழம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா. எப்படிடா கொடுத்தேன்னு கேட்டார் அப்பா. இப்படிதான் கொடுத்தேன்னு சொல்லி சைகையிலேயே காட்டினான். இதை பார்த்ததும் அப்பங்காரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டுது. பலார்னு அரைஞ்சுட்டான் பையனு. ஏன்பா அரைஞ்ச? 10 எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டான். அது கூட பரவாயில்ல, நீ காட்டுற சைகையை பார்த்தா ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குதே, அவ்வளவு பெருசா ஏன் கொடுத்த? அதுதான் எனக்கு கோபம் அப்படி. ஒருத்தர் ஓடி வந்தார். இன்னொருத்தரை பார்த்து, சார், உங்க சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமா கொண்டுட்டு போங்கன்னார். சார், இதை பத்திரமா கொண்டு போறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோட சைக்கிளா நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மையாவே பயம் வந்துட்டுது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாவே நினைச்சு தள்ளிட்டு போட்டா என்ன பண்றது? எது எதை நம்முடையதா நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு. சில பேர் ஆபீஸையே வீடா நினைச்சு விடுறது உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆபீஸா நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் இவர் ஆபீஸரா நடந்துக்க முடியறதில்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே. ஆபீஸ் வேலை வேற, சொந்த வேலை வேற அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருந்தவர் அவர். மைசூர் மகாராஜா கிட்ட திவானா இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமா வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு பயண மாளிகை, அங்க தங்கிவிட்டார். ராத்திரி அங்க தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படிச்சு பார்த்தார், பரிசீலனை பண்ணார், அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட்கேஸை திறந்தார். அதிலிருந்து 2 மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சுட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரய்யா அதை பார்த்துட்டு போட வேணாம்ட்டாராம்.
இது வரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதுல தப்பு இல்லை. இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை. இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இருக்கிற சில அரசு பணியாளர்கள் கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சா சொல்லி பார்த்தேன். அவங்களால இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவைதான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரையா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை. தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில் அரசு பணியில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆஃபீஸ் வேற வீடு வேறன்னு நினைக்கிறது இல்லை, அவ்வளோ உரிமை. ஒருத்தர் அப்படிதான், அவருக்கு அவசரமாக 5000 ரூபா தேவைப்பட்டது. ஆஃபீஸு பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டுது, ஆப்பிட்டுக்கிட்டார். விசாரணை நடக்குது. அவர் சொல்கிறார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆஃபீஸில் வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோட ஆஃபீஸாக நினைக்கிறேன். அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடியும் வச்சுடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிட்டுது. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, நான் ஆஃபீஸ் வேற வீடு வேற அப்படின்னு நினைக்கிறது இல்லை, அது என்னோட சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார். உங்கள் சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குறேன். நீங்கள் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போனாலும் நீங்கள் உங்கள் சுபாவப்படி வீடு வேற ஜெயில் வேறன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம். ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேசி முடிச்சதும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணீங்களே அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார் அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் மறந்து போச்சு, எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கல, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை மறந்துட முடியுமா? முடியாது. அது அவசியமான ஒன்று. அடிக்கடி அந்த பேரை உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயே அது முக்கியங்கிறதுனாலேயே அதை மறக்கிறது இல்லை. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம் நிரந்தர ஞாபகம் இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா மூளைக்குள்ள நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல மூளையில படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில தான் தொண்டையில இருக்கு வாயில வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிபோன் ஆபரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமா ஞாபகத்துல வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படிச்சது எதுவும் ஞாபகத்துல இல்லைன்னா அவன் அதை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்துல ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியா 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துட்டா அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துட்டாதான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தா இது சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமா, இதுக்கும் மருந்து இருக்கு. ஆனா மூளை குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போ இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா? மூளையை பொறுத்த வரைக்கும் அதுல ஞாபக சக்தி அதிகமா உள்ள மூளை, மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை, பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பயிற்சி, முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமா யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்க வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவரு. இதுக்கு அவரு சொல்லியிருக்காரு,
பென்சிலை வலது காதுல தான் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு நண்பரை சந்திச்சேன். உங்க வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்ன்னு. அவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அப்புறம் சொன்னார், தெரியும் அப்படின்னாரு. சரி, உங்க தொலைபேசி எண் உங்களுக்கு தெரியுமான்னு. அதுவும் தெரியும்னார். உங்க மனைவி மக்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அப்புறம் சொன்னார், அதுவும் தெரியும் சார் அப்படின்னார். சரி, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இப்பதான் அவர் முழிக்க ஆரம்பிச்சார். அவர் மட்டும் அப்படி இல்லை, நாம எல்லாருமே அப்படிதான். எதிரில் நிக்கிறது யாருங்கிறது தெரியும், நாம யாருன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலேயே நாம யார்? இந்த கேள்விக்கான பதில தான் வாழ்க்கை பூரா நாம தேடிட்டு இருக்கிறோம். புத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க கடவுளை பத்தி கவலைப்பட தேவையில்லை, உங்களை பத்தின கவலை உங்களுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறார். நான் யார், எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க அப்படிங்கிறார். நாம ஏன் கடவுளை படைச்சோம்? அது ஒரு நழுவல் முயற்சியா, அதாவது தன்னிடமிருந்து தானே தப்பிக்கிற ஒரு முயற்சியா. இப்படிதான் அதை சொல்றாங்க அறிஞர்கள்லாம். மக்கள் பொய்யான பிரச்சனைகள்ல ஆர்வமா இருக்கிறாங்க, அதுக்கு தீர்வு காணவும் முயற்சி பண்றாங்க. கடவுளை பத்தி விவாதிக்க எல்லாருக்கும் விருப்பம், தன்னுடைய சுயம் பற்றிய பிரச்சனையே இருக்கிறது இல்ல. ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா, கடவுள் சமாளிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறார். மனவியல் என்ன சொல்லுது தெரியுமா? கடவுள், சொர்க்கம், மறுபிறவி இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறவங்க யார் தெரியுமா? போருக்கு போறவன், துன்பத்துல சிக்கி கஷ்டப்படுறவன், நோய் படுக்கையில விழுந்தவன், இவங்க தான். நாம அனுபவத்திலேயே பார்க்கிறோமே இதையெல்லாம். கடவுளை துணைக்கு கூப்பிடுறவங்க யாருன்னு கவனிச்சு பாருங்க. பரீட்சை எழுத போறவன், வேலை தேடி அலையிறவன், பண நெருக்கடியில் இருக்கிறவன், விபத்துல சிக்கிக்கிட்டவன், இவங்கெல்லாம் தான். தேர்வுல வெற்றி பெற்றதும் அவரை துணைக்கு கூப்பிடுறது இல்லை, வேலை கிடைச்சதும் அவர் துணை தேவைப்படுறது இல்லை. ஏன் இப்படி? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டிய நிலையில அதிலிருந்து நழுவி போறதுக்காக பிரார்த்தனை தேவைப்படுது. எல்லாம் நல்லபடியா நடக்கிறப்போ பிரார்த்தனை செய்யறது இல்லை. புத்தருடைய வழி என்ன தெரியுமா? அந்த வழியில கடவுளும் கிடையாது, பிரார்த்தனையும் கிடையாது. புத்தர் செய்தது இதைத்தான். அதாவது கடவுள்கிட்ட இருந்து மனிதனையும், மனிதன் கிட்ட இருந்து கடவுளையும் அவர் விடுவித்தார். புத்த மதம் என்ன சொல்லுது தெரியுமா? கடவுள் பிரச்சனை அல்ல, மனிதன் தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. உங்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்களே கடவுள் ஆயிடுவீங்க அப்படிங்கிறது தான் புத்த மதம். அதனால நமக்கு தேவை உள்முக பயணம். நான் யார் அப்படிங்கிற கேள்வியோட உள்ள போகணும். அங்க போனாதான் தெரியும் நான் அப்படின்னு அங்க யாருமே இல்லைங்கிறது. இதெல்லாம் புத்தர் சொல்லுகிற ஒரு தத்துவம். தத்துவம்னு சொன்னாவே நமக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். நம்ம பொறுத்த வரைக்கும் தத்துவம்ங்கிறதுல 2 வகை உண்டு. ஒன்று தத்துவம், இன்னொன்று மகா தத்துவம். தத்துவம்னா என்ன தெரியுமா? கேட்கறவங்களுக்கு புரியக்கூடாது, அதுதான் தத்துவம். மகா தத்துவம் என்னன்னா சொல்றவங்களுக்கும் புரியக்கூடாது. அந்த வகையில பார்த்தா இன்று ஒரு தகவலும் ஒரு மகா தத்துவம் தான். எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி தெரியுமா? உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டு விட்டார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க 4 பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல. நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்றாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்றாங்க. நலனுக்கும் அப்புறம் தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தின் சுயமரத்துக்காக இவன் போய்கிட்டு இருக்கிறானோ
அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியா கேட்கணும் அப்படின்னு அவங்க 4 பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கல, பதட்டப்படலை. நேராக தமயந்தி கிட்ட போறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்றான். இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனா இதுக்கு தமயந்தி சம்மதிக்கல. சுயம்பரம் நடக்குது. அவ நலனை தேர்ந்தெடுக்கிறா. அந்த 4 பேரும் நலனுக்கு நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்யறேன்னு சொன்னான் பாருங்க, அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்யறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காம அதை செஞ்சான் பாருங்க, அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மால் ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனா, எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட 2 கார் இருந்தா என்ன பண்ணுவேன்னா உடனே அதுல ஒண்ணு உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, அவன் உங்ககிட்ட 2 பங்களா இருந்தா என்ன பண்ணுவேன்னா அதுல ஒண்ணு உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்ககிட்ட 2 பேனா இருந்தா என்ன பண்ணுவேன்னா அதுல ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னா அவன். ஏன்டா அப்படி சொல்றேன்னா, ஏன்னா இப்ப நிஜமாவே என்கிட்ட 2 பேனா இருக்கு, அதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு நானா அவன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை. அதனால இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார். பணம் இருந்தாலும் அந்த நினைப்பு தானா வந்துடும். அதனால இவரும் அப்படி நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமா ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக் அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால எல்லாம் முடியும், உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால செய்ய முடியும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அது போதும், நான் செய்யறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவா. இதை கேட்டதும் குருநானக் சிந்திச்சார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்ட பைக்குள்ள கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்க, இவ்வளவு தூரம் நீங்க கேட்கறதுனால சொல்றேன், எனக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி இதுதான். ஊசிய கையில வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னாரு அவரு. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஊசிய பத்திரமா வச்சிருக்கணும். நாம 2 பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்துல நாம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசா சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்ப எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தை எல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பிச்சாராம். குருநானக் சொல்றார், இதை பாருங்க, நாம செய்யற நல்லது கெட்டதுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும். அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்துதான். உடனே குருநானக்க வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்ம கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம பணம் சேர்க்கறத பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாம படுத்து தூங்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. முறையான வழியில பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில செலவு பண்ணணும். அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போக முடியுமா. இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர், அவரு சொன்னார், நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க 3 அதிசயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யாரு யாரு இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? 2வது அதிசயம் என்னன்னா, அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, 3வது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்க இருக்க பாருங்க, அதுதான் அந்த 3வது அதிசயம் அப்படின்னாராம்.
ஒரே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான். அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா, என் கடமை முடிஞ்சது, இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது? அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் குணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்க அப்படின்ட்டு தான். மாமியாரை பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேற ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேர புள்ள பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயே நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்ச காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல்ல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோட பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனால் பெரியவனானா. மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்புள்ளையான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்துட்டேன். பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தாதான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமே ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கிளம்பிட்டாம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுவிட்டேன். அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடும், என்னோட சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது. முழிக்காதே, உனக்கு ஒரு மருமக வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சுதான், தன்னோட தவறு புரிஞ்சுதான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடைச்சிது ஒரு கல்யாண வீட்டில். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிம்மா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம்தான் ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது அப்படின்னுது. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினைச்சதை தான் சொல்லுவான், செய்வான். அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த 2 பேர்ல யாரை உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும், ஏன்னா அவன் தான் சொல்ற பேச்சை கேட்கறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு ஞானி என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை சுயமா சிந்திக்கிறதுக்கு நாம விடுறதில்லை, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீ அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம தடையா இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமா நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசுல போட்டு நிரப்பி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசா சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசுல நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி விடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியறது மாதிரி தான். நீங்க ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டு வர்றீங்க, அந்த வழியில போயிட்டு இருக்கிறீங்க, சரி, அதனால போறீங்க. அதுக்காக உங்க குழந்தையையும்
அதே வழியில தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்க ஏன் தடையா இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேல அன்பு இருந்தா இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகள்ல இருந்து குழந்தைகளை காப்பாத்தினா போதும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையா உருவாகும். நாம தான் சாதி மத சங்கடங்கள்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாம இருந்தா போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது அவனை அவங்கிட்ட இருந்து அப்புறப்படுத்தி விடுது. அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுடுது. அவனை ஒரு எல்லைக்குள்ள திணிச்சுடுது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால பெற்றோர்கள் செய்யற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்துல அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனா அதிகமா சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்க வீட்டு சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தா நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போறேன் அப்படின்னார். ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணல, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் யோசனை பண்ணான். அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனா ஒரு கண்டிஷன். அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போறேன். 1 மாசத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போறேன். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது. எடை கூடி இருந்தா உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்ற அப்படின்னா பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமா போட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோட வெளியில வந்தான். அங்க ஒரு பெரியவர் நின்றுகிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதா ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி நின்னா, உங்க நிபந்தனையை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். மன்னன் ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாசத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியா உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். 1 மாசம் தினமும் தவறாம அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை அரண்மனைக்கு ஓட்டிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பார்க்கறான். எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாம இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணுல படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான். ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிரும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துகிட்டே தீனி சாப்பிட்டது, எடை கூடல. அதுதான் ரகசியம். இது சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நாமெல்லாம் சாப்பிடுறப்ப மனசும் உடம்பும் அமைதியா இருக்கணும். அப்பதான் அது உடம்புல விட்டோம். அவசரத்திலையும் பயத்திலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீரணம் ஆகாது. இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சு விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு சரியான பதிலை சொல்லணும். அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான். சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டிய பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா? ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவா அதுகிட்ட போனான். அது காது கிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு. இவன் விடுதலை ஆயிட்டான். ஆந்திர நாட்டுல ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேரு ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி. அது மட்டும் இல்ல, மிகச்சிறந்த கொடையாளி. யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுதான். கடைசியில குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்துல மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள், ஒரு பேரன், அவ்வளவுதான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த புள்ள ஒரு பெரிய வள்ளலுடைய பேரன்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும்.
அதனால அவங்களும் இவங்கிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப ஒரு செய்தியை சொன்னாராம். ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்க, இவன் யாரு தெரியுமா, நீங்க குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்கள்ல ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணா தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசா கொடுத்துட்டானாம். எல்லாருக்கும் ஆச்சரியம். தாத்தா இருக்கும் நிலையில கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் எதுவும் ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டுது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையல கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினைச்சு பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சுட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சிருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வளையல காணலை. வளையல் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தாலே சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா, என்னை அடிக்காத, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்கான். மகனே, வளையல கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கல, அப்படிங்க பின்ன எதுக்கு அடிச்சேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலையை செய்யறது இல்லை, அவருடைய பேரை நீ அரைவரை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்றேன் இருக்கான். நீ ஒரே ஒரு வளையல மட்டும்தானே கேட்டி கொடுத்துருக்குற, கொடுக்கறதா இருந்தா ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்க தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா, தெரியாம செஞ்சுட்டேன், உங்ககிட்டையும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்னைக்கு நம்ம ஊர்ல தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில தான் அவர் எங்க இருக்காருன்னு விசாரிச்சு இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்கான். மகனே, நல்ல செயல்களை எல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாத, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்பவே போ, எங்க இருக்காருன்னு பாரு அப்படின்னு இருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானா அந்த கவிஞர் எங்க இருக்காருன்னு. அவர் சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் திகைச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனந்த கண்ணீர். இது பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்னைக்கு இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, எங்க தாத்தா உங்க தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்ப திருப்பி கொடுக்க போறேன்னு. கவலைப்படாத, எங்க பேரை அதை உங்க பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானா அவன். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர். பொதுவா மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தா சபையில உள்ள சான்றோர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம். ஆனா இங்க அப்படி இல்லை. மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தா மன்னர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார். அவர் கையில 3 பொம்மைகள் வச்சிருந்தார். 3 ஒரே மாதிரி பொம்மைகள், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் தான் அவன்கிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான், ஆனா அதுல ஒரு சிக்கல் அப்படின்னார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு இவர். நான் அவன்கிட்ட கேட்டது 3 விதமான பொம்மைகளா இருக்கணும்னு கேட்டேன். அவன் என்னடான்னா 3 ஒரே மாதிரியா செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார். அவன்கிட்டயே கேட்கறது தானே அப்படின்னு இருக்காரு இவர். கேட்டேன், அவன் என்ன சொல்றான்னா, இது 3 ஒரே மாதிரி பொம்மை கிடையாது, 3 விதம், ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் இருக்குது. இந்த 3 பொம்மையும் 3 விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்றான். எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். சரி, அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்க அப்படின்னு வாங்கினார் மன்னர். எடுத்துக்கிட்டு உள்ள போனார். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், பாருப்பா, அவன் சொன்னது சரிதான், 3 விதம் தான். இது இருக்குது முதல் பொம்மை, இது உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த 2வது பொம்மை இது மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். அந்த 3வது பொம்மை இருக்குதே, அது மோசமான நண்பனுக்கு உதாரணம்.
இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். வந்தவருக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான். இப்போ அந்த மன்னர் விளக்கம் கொடுக்குறார். அந்த 3 பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார். அந்த முதல் பொம்மை காதில் விட்டார். கொஞ்ச தூரம் உள்ள போய் அப்படியே நின்றுட்டுது அந்த கம்பி. அப்புறம் 2வது பொம்மை காதில் அந்த கம்பியை விட்டார். அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியா வெளில வந்தது. 3வது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார். அது நேரா இன்னொரு காது வழியா வெளியில வந்தது. இப்ப இந்த முதல் வகை இருக்குதே, அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா? நம்ம கஷ்டத்தை அவங்க கிட்ட சொன்னா பேசாம கேட்டுக்குவாங்க. வெளியில அதை யாருகிட்டையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. வெளியில தெரியாம நமக்கு உதவி பண்ணுவாங்க. செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியா போய் உள்ளே நின்றுட்டுது. 2வது பொம்மையில கம்பி என்னாச்சு, ஒரு காது வழியா போய் வாய் வழியா வெளியில வருது. இது மாதிரியான நண்பர்கள் கிட்ட நாம கஷ்டத்தை சொன்னா அதை அவங்க 4 பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க. நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்ம கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க மத்தியமமான நண்பர்கள். 3வது பொம்மையில ஒரு காது வழியா செலுத்துற கம்பி இன்னொரு காது வழியா வெளியில வந்துருது. இது மாதிரியான நண்பர்கள் கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னா அவங்க காது கொடுத்து கேட்கறது மாதிரி நடிப்பாங்க. அப்படியே இன்னொரு காது வழியா அதை வெளில விட்டுருவாங்க. அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர். படிக்கிற பிள்ளைங்கள்லயே இது மாதிரி 3 வகை உண்டு. சில பேர் காதால வாங்கி மனசுல வச்சுக்குவான். சில பேர் காதால வாங்கி பேனாவால எழுதி விடுவான். சில பேர் ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால வெளியில விட்டுருவான். ஒரு பையன் வகுப்புல ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமா ஆட்டி ஆட்டி கேட்பானான். ஏன்டா இப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்துல இருந்தவன். தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியா உள்ள போறது இன்னொரு காது வழியா வெளியில வேகமா வெளில போகும் அப்படின்னானா அந்த பையன். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்லியிருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு வர்றார். என்ன சார் விஷயம்னு விசாரிச்சோம். எங்க வீட்டுல தினம் 3 வேளையும் ஒரே மாதிரி சாப்பாடு சார், வித்தியாசமே கிடையாது. இப்படியே 3 மாசமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதை விட பட்டினி கிடந்து செத்துடலாம்னு தோணுது அப்படின்னார். ஒரு பெரியவர் சொன்ன தத்துவத்தை சொல்றதுக்கு ஆள் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தர் கிடைச்சிட்டார். விட்டுலாமா? உடனே அவரை உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நாம அனுபவிக்கிற உணர்வுகள்ல களிப்பு, மகிழ்வு, ஆனந்தம் இது 3க்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் உண்டு. மேம்போக்கா பாக்குறதுக்கு இது 3 ஒண்ணு மாதிரி தோணும். ஆனா அது அப்படி இல்லை. களிப்புங்கிறது உடம்பை பொறுத்தது, மகிழ்வுங்கிறது மனசை பொறுத்தது, ஆனந்தம்ங்கிறது ஆன்மாவை பொறுத்தது. இப்படி இந்த 3 வகையான அந்த சுவைப்புகளின் தன்மையும் வேற வேற. இப்ப முதல்ல களிப்புங்கிறத எடுத்துக்குவோம். நம்ம புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விசேஷ குணம் உண்டு. அது எப்படின்னா, சீக்கிரமே சலிப்பு உண்டு பண்ணும். ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டா அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிரும். உணவு, உடை இதெல்லாம் களிப்பை தரக்கூடிய பொருள்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பாட்டு மேசையில ஒரு பாத்திரத்துல 10 இட்லி இருக்கு. அதுல ஒரு 2 இட்லிய நம்ம தட்டுல எடுத்து வச்சு சாப்பிட்றோம். நாம சாப்பிட்ட அந்த இட்லி நிச்சயமா எதிரில் உட்கார்ந்துருக்கிறவருக்கு இல்லை, அவருக்கு உபயோகப்படாது. நாம சாப்பிட்ட அதே இட்லியை அவரும் சாப்பிட முடியாது, அவர் வேறதான் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நாம ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம். அதே சட்டையை அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது. புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய இது மாதிரி பொருள்கள்லாம் முதல் தடவை நமக்கு கொடுக்கிற களிப்பை 2வது தடவையும் கொடுக்காது. 3வது தடவை இன்னும் குறையும். கடைசியில வெறுப்பாக மாறிடும். ஒவ்வொன்றா இட்லியை தொடர்ந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, முதல் இட்லி தரக்கூடிய சுவையை 30வது இட்லி தராது. முதல் தடவை புது சட்டையை போட்டுக்கிறப்போ நமக்கு இருக்கிற களிப்பு அதே சட்டையை 100வது தடவையா போட்டுக்கிறோம்னு வைங்க, அப்ப இருக்குமா? இருக்காது. இதுதான் களிப்பு. அதாவது சீக்கிரமே சலிப்பை தரக்கூடியது. ஒருத்தர் எடுத்துக்கிட்டா இன்னொருத்தருக்கு குறைஞ்சு போகக்கூடியது. ஆனா மகிழ்ச்சிங்கிறது அப்படி இல்லை. ஒருத்தர் அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு குறைஞ்சு போகாது. இப்ப காலையில சூரியன் உதயம் ஆகிறத பார்த்து சந்தோஷப்படுறோம், அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம். ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்குறோம்,
ஒரு அழகான ஓவியத்தை ரசிக்கிறோம், நீங்க ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதை ரசிக்கலாம். அதனால அது குறைஞ்சு போகிறதில்ல. இது மகிழ்வு. ஆனா ஒண்ணு, ஒரே பாடலை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தா கடைசியில் அலுப்பு தட்டும். அதாவது மகிழ்வுங்கிறது எப்படின்னா, மற்றவங்களோட பகிர்ந்து கொள்றதுனால குறையாது. ஆனா ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் அனுபவிப்ப தர்றப்போ முதல்ல மகிழ்வு அதிகரிச்சு அதுக்கப்புறம் அது மங்கி மறைஞ்சு போடும். இதுதான் அந்த மகிழ்வுங்கிறதுக்கு இலக்கணம். சரி, இப்போ மூணாவதா சுகம் தரக்கூடிய ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா, இது நமக்கு உள்ளே இருந்து சுரக்கிறது. மனசு சலனங்கள்ல இருந்து விடுபடுறப்போ இந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். இது நிலையான சுகம், ஆத்ம சுகம். களிப்பிலிருந்து மகிழ்வுக்கும் மகிழ்விலிருந்து ஆனந்தத்துக்கும் செல்றதுதான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயணம். இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான். சார், இப்போ நீங்க ஒரு சாப்பாட்டு மேசையில ஒரு 10 இட்லி வைக்கிறீங்க, என்ன உட்கார வைங்க, எதிரில் இன்னொருத்தனை உட்கார வைங்க, நான் களிப்பு மகிழ்வுலாம் தாண்டி நேரடியா ஆனந்தத்துக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா. ஒன்றும் புரியல அவன் சொன்னது. அது எப்படி, என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆச்சரியமா. 2 இட்லி சாப்பிட்டா தானே சார் களிப்பு, நான் 10 இட்லியும் மொத்தமா சாப்பிட்டுருவேன், அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது, அவனுக்கு கிடைக்காதபடி நாமே சாப்பிட்டுறோம்ல, அதுதானே நமக்கு ஆனந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றான். காஞ்சிபுரத்துல பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமா கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார். நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாள்ல அதே நேரத்துல எனக்கு இன்னொரு ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊர்ல என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால உன்னுடைய தேதியை நீ மாத்தி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினைச்சா 2 இடத்துலயும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா? ஏன் அப்படி செய்யல? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான். திருநின்ற ஊர்ல இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்னதான் பெருசா கோயில் கட்டி விட்டார்? ராஜா கட்டின கோயிலை விட பெருசா? அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை. அவர் கட்டின கோயில் வேற மாதிரி. அது மனசால கட்டின கோயில், மனசுக்குள்ள இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ள மாசக்கணக்கா ஒவ்வொரு கல்லா சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினைச்சுட்டாரு, அது நாம கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாரு. சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு ராஜா திருநின்ற ஊருக்கு போறார். அங்க போய் பார்த்தா கோயிலையும் காணும், ஒன்னையும் காணும். கடைசியில பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆண்டவன் விரும்புறது அகபக்தியை தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழைப்பழமா எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைச்சார். அதனால நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனா கடைத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினா, வர்ற வழியில அவன் குடிசை. அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேன்னு நினைச்சான். போனான். அங்கே இவனோட குழந்தை பாவம் பசியால கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளவு பெரிய தாரில் ஒரு 2 பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சு ஒரு 2 பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். 2 பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடிச்சார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துட்டு போனார். கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார். நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினைச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இதை பார்ப்பா, இந்த தாரில் 2 பழம் தான் நல்ல பழம்,
அந்த 2 பழங்களையும் நேத்திக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்பதான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவுன அந்த 2 பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலம் 1920களின் கடைசி. அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது. ஒரு கல்யாண மாப்பிள்ளை ரயில்ல வந்து இறங்க போறார். அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது. மங்களூர்ல இருந்து வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? ஒரு நாய். உண்மைதான், அந்த நாய்க்கு தான் கல்யாணம். சுதேசி சமஸ்தானத்து மன்னர்கள்ல ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா. அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா. அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். மாப்பிள்ளை தேடினார். மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது, பேரு பாபி. இது 2க்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள், பல சமஸ்தான மன்னர்கள், ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், பெரிய பணக்காரங்க, இப்படி நிறைய பேருக்கு அழைப்புதழ்கள் அனுப்பி வச்சாங்க. பத்திரிகையை பார்த்தவங்க எல்லாம் திகைச்சு போயிட்டாங்களாம். இருந்தாலும் என்ன பண்றது, ராஜாவே அழைக்கிறார், போகாம இருக்க முடியுமா? அந்த சமயத்துல நாட்டின் கவர்னர் ஜெனரலா இருந்தவர் வந்து இர்வின் பிரபு. அவருக்கும் ஒரு பத்திரிகை போயிருக்குது. வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல். உடனே குப்பை தொட்டியில போட்டுட்டாராம். மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம். இருந்தாலும் கல்யாணம் பிரமாதமா நடந்துதான். கல்யாணத்தன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல், தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள், பன்னீர், குளிச்சதுக்கு அப்புறம் அலங்காரம், வைர மாலை, முத்து மாலை, ஏகப்பட்ட அலங்காரம். மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட வளர்ப்பு நாய்கள் 250. அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது. முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க. எல்லாம் ராஜ நாய்கள். அதுகளையும் வீதியில நடக்க விடலையாம். அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதான். மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா? அது நடந்து வர்ற பாதை பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது. 2 பக்கமும் ராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிக்கிறாங்க. அரசு படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துறாங்க. அந்த நாய் ராஜ மரியாதையோட நடந்து வருது. நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது. திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது. அங்க கல்யாணம் அமோகமா நடக்குது. இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாகட் சமஸ்தானத்துக்கு 3 நாள் விடுமுறை வேற. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாம் விருந்து, நாட்டியம் எல்லாம் பிரமாதமா நடந்துதான். இந்த கல்யாணத்துல கலந்துக்க வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள், தீவான்கள், அரச குடும்பத்தினர், இப்படி அவங்க 700 பேராம். அவங்க வந்து போறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேற விட்டுருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்களாம். ஏர் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது. வெளியில துரத்தி விட்டாங்களாம். அந்த பெண் நாய் மட்டும் ராஜ போகங்களை அனுபவிச்சு வந்துதான். இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது உண்மையில நடந்திருக்குது. இப்படி அது இருக்கட்டும். இப்ப நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துதான். அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா. ஜோசியரே, என் மகன் வருங்காலத்துல சிறந்த வாழ் வீரனா வரணும்னு ஆசைப்படுறேன், வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம். ஜோசியர் சொன்னார், மன்னா, உங்க புள்ள வாழ் வீரனா வர்றது கஷ்டம். ஆனா அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேர்ல பிரியமா இருப்பார், அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா. அரசே, உங்க பிள்ளைக்கு வாழ் மேல உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேல உள்ள பிரியம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி இப்பவே தெரியுது. நல்லா கவனிச்சு பாருங்க. அவரு வாழ் வாழ்னு கத்துறாரு அப்படின்னாரு. கவனிச்சு பார்த்துட்டு அப்படி எனக்கு காதுல விழலையே அப்படின்னாராம் மன்னர். அதனாலதான் சொன்னேன், அவர் கத்துறது வாழ் வாழ்னு கத்தல, வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருக்கார், அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர். உங்க பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரிச்சார் ஒருத்தர். அவன் என்ன சார், எதை சொன்னாலும் காதில் ஆக மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு போறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா. பெரியவங்க சொல்றதை சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை.
பெரியவங்க சொல்றது சின்ன பிள்ளைங்க காதலியே விழறதில்லைங்கிறது ஒரு குறை. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், கவனிச்சு பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு காது சரியா கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம தான் கவனிச்சு பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுவா நம்ம கிட்ட தவழ்ந்து வந்து அப்பா எனக்கு காது கேட்கல, அழைச்சிட்டு போங்க டாக்டர்கிட்ட அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காது. அது சரி, ஒரு குழந்தைக்கு காது சரி வர கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம தெரிஞ்சுக்கிறது எப்படி? அதுக்கு சில வழி இருக்கு. உங்க குழந்தைய கொஞ்சம் அப்படி கவனிச்சு பாருங்க. அடிக்கடி ஜலதோஷம், காதுல அரிப்பு ஏற்படுதா, மூக்கு விரிவாகவும் அப்புறம் டான்சில், அடினாய்டு, சத அழற்சி இது மாதிரி ஏதாவது இருக்கா, வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதா, குழந்தை வாயினால சுவாசிக்குதா, பற்கள் முன்னாடி தள்ளி வளருதா, இதெல்லாம் அதுக்கு அறிகுறி. அப்புறம் இந்த VBDF TH இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை குழந்தை சரியா புரிஞ்சுக்காது. இப்போ உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல்லு குழந்தை அப்படின்னீங்கன்னா அது கட்டுன்னு சொல்லும். அதாவது பட்டு சவுண்டை அதால புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் உங்க குழந்தை உங்களை உறக்க பேச சொல்றானா, அடிக்கடி கேள்வி கேட்கறானா, சாப்பிட்றப்போ கவனம் இல்லாம இருக்கானா, படிப்புல போதுமான முன்னேற்றம் இல்லையா, வகுப்புல சரியா கவனிக்கிறது இல்லையா, இப்படிலாம் இருந்தா ஆரம்பத்திலேயே டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை ஆரம்பிச்சுடலாம், குணப்படுத்திக்கலாம். குழந்தைக்கு காது சரியா கேட்கலன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவனுக்கு காது கேட்கலங்கிறதுக்காக அவன் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது. மெதுவா சீரா பேசணும், அவனை பார்த்து பேசணும். உங்க உதட்டு அசைவுகள் அவனுக்கு உதவும், அதை பார்த்தே புரிஞ்சுக்குவான். நீங்க வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ புகை பிடிச்சிக்கிட்டோ பேசக்கூடாது. அப்படி பேசினா அவனால அந்த உச்சரிப்பை சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஒரு வார்த்தையை சொல்றீங்க, அவனுக்கு புரியல அப்படின்னா அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லணும். அவனுக்கு நீங்க முதல்ல சொன்ன வார்த்தை புரியலேன்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் திருப்பி சொல்றப்போ அதே அர்த்தம் வரக்கூடிய வேற வார்த்தையை சொல்லக்கூடாது. இப்படிலாம் நடந்துகிட்டா அவனுக்கு மன திடத்தை ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். குழந்தைக்கு காது கோளாறுன்னா ஆரம்பத்திலேயே டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனா போதும், குணப்படுத்தி விடலாம். அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலட்சியமா இருந்துட்டாதான் கஷ்டம். சில பேர் கோபத்துல சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிறது உண்டு. இது ரொம்ப தப்பு. காது கையோட வந்துட்டா என்ன பண்றது? ஒரு வேடிக்கை கதை, அது கதை தான், நிஜமா நடந்தது இல்லை, அது மாதிரி நடக்கவும் நடக்காது. ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுற கதை. அதாவது ஒரு வீட்டில் அப்பா அம்மாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கார், இதை பாரு, நாளைக்கு காலையில் என்னை சீக்கிரம் எழுப்பி விட்டுரு, நான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னாராம். இதை அவங்க பையன் காதில் வாங்கிட்டு இருக்கான். அப்பாவுக்கு சிரமம் வேண்டாமே அப்படின்னு நினைச்சு அவனே காலையில யாருக்கும் தெரியாம எழுந்திரிச்சு புறப்பட்டு செங்கல்பட்டு போட்டான். சாயந்தரமா திரும்பி வந்தான். அப்பா பையனை காணாம அலமோதிக்கிட்டு இருக்கிறார். சாயந்தரமா பையனை பார்த்ததும் எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் கோவமா. செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்தப்பா, நீ வேணா அலைய வேண்டாமேன்னு அப்படின்னா. எதுக்கடா போனேன்னு அதட்டினார். அதான்ப்பா, நீ நேற்று அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்த, அதை காதில் வாங்கினேன், உனக்காக நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா. உடனே எந்த காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகுனார். அந்த காது கையோட வந்துட்டுது. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அப்பாவும் பையனும் கடத்தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க. எதிரில் ஒரு நாய் ஓடி வந்தது. அதுக்கு 2 காதும் இல்லை. என்ன இது, இந்த நாய்க்குட்டிக்கு 2 காதும் இல்லை அப்படின்னாரு அப்பா. அதுக்கு பையன் சொல்றான், அப்பா அது 2 தடவை செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னானா. ஒரு கடற்கரை ஓரம், அங்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்துல உள்ள ஒரு விடுதியில ஓய்வுக்காக ஒருத்தர் தங்கி இருக்கிறார். பள்ளிக்கூடத்துல ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சது. உடனே அவர் அந்த பக்கமா வந்தார். இங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார். கண்காட்சி ஒன்று வச்சிருந்தாங்க. உள்ள போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமா தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமா போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சிருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது.
மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அது அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கவனிச்சார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால் அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்கறதாவது நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்க எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாராம் அவர். சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டாராம் அவர். மன்னிக்கணும், இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம் அவர். இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரிச்சார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி, ஆச்சரியம். என்னது, நீங்கள் தானே எடிசன்? நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவர். அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்புல உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை நான் என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா. இது டாக்டர்கள் சொல்ற இருதயம் கிடையாது. அது ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா, ஆமாங்க டாக்டர் அப்படிதான் சொல்றார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசா இருக்குதான் அப்படின்னார். இந்த உலகத்துல உண்மையாவே வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருந்துகிட்டு வெளியில வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார், அவரு ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். எச்சில் கையென்ன ஈர கையை கூட உதற மாட்டார், அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துகிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் 2 நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையும்மா, தர்மம் தலைகாக்கும்மா. பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தன் கையில இருக்கும், நாளைக்கு ஒருத்தன் கையில இருக்கும், எல்லாம் மாயம். எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்றத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்ற, இப்ப கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதுல இருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்க சொல்றபடி செஞ்சு விடலாமா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார். இவன் வழக்கம் போல வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார். பேரம் பேத்தியை பார்க்கணும், கோர்ட்ல கேஸ் ஒன்று இருக்கு, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணியோட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார். இவன் கடைக்கு வந்தார். அப்புறம் அங்க கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ளதான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே புள்ளைய எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கன்னு விசாரிச்சாரு முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாசம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளவுதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான். அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துகிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்க நின்றுகிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாராம். என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்டிருக்கான் பையன்.
உடனே முனிவர் அந்த நாயோட தலையில ஒரு தட்டு தட்டி பேசுறா அப்படின்னாராம். உடனே அந்த நாய் வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போ ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த நாய் சொல்லிச்சான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாம தின்னாம ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாம ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால இப்படி நாயா பிறந்து ராத்திரி பகலா சுற்றி சுற்றி காவல் காத்துட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார் தசாவதானி, திருக்குறள் பேர் ராமையா. அவர் கேட்கறது நியாயம் தானே. இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பா கிட்ட சொன்னான், அப்பா இன்னைக்கு நான் 1 ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், 1 ரூபா மிச்சம் தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாராம் அந்த அப்பா. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் காலையில எழுந்திரிச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில வச்சுக்கிட்டான், கடை தெருவுக்கு புறப்பட்டான். காய்கறி வாங்குறதுக்காக அவன் போறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான். கத்திரிக்காய் 1/4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில கையை விட்டான், பணத்தை காணும். 10 ரூபாய் சட்டை பையில வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்போ அங்கே இல்லை, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போட்டிருக்கு, அல்லது யாராவது திருடர்கள் தெரியாம அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான், கையில காசு இல்லை. அதனால கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமா போச்சு, அழ ஆரம்பிச்சுட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு ஆனந்தமா சமைச்சு சாப்பிடலாம்னு நினைச்சோம், அது முடியாம போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான், பணத்தை எடுத்து பையில வச்சுக்கிட்டான், காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். இப்போ வழியில ஒரு ஏழை பையனை பார்த்தான். தம்பி எங்க போற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அவன். சரி, அதுக்கே எவ்வளவு கவலையோட போயிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிச்சான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோட திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க, எங்க காய்கறின்னு வழக்கம் போல கேட்டாங்க. இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோட திரும்பி வந்தீங்க, இப்போ வெறுங்கையோட தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனா முன்னாடி வந்தப்போ வருத்தமா இருந்தீங்க, இப்போ உங்க முகத்துல வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சானாம், இந்த 2 நிகழ்வுகளுக்கு என்ன வித்தியாசம். போன தடவை அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவை அவன் பணத்தை இழந்திருக்கிறான். போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாவே ஒரு பையன் பேர்ல இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதுன்னு வருத்தமா இருந்தது, இன்னைக்கு பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமா இருக்க முடியாது. அப்படின்னா வேற எது காரணம்? அன்றைக்கு பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு கவலையை உண்டு பண்றதில்லை, அந்த பொருள் பேர்ல நாம வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் நம்ம விட்டுட்டு போயிட்டா நாம அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சுக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான், ஏன்டா அழுகுறேன்னு கேட்கிறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால அழறேன்னா. என்னடா சொல்றேன்னார். கிட்ட வாங்க சொல்றேன்னா. இந்த மணி பர்ஸை வேற ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து திருடனேன், அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க இது காலி பர்ஸ், அதனால இப்ப அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா. இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால நான் இப்ப சொல்ல போற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்துல அவ்வளவு மோசமா யாரு சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன். அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பி இருக்கிறதே கொஞ்ச நாள்ல மருமகளாகவும்
அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல மாமியாராகவும் ஆக போற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி, அவங்க வச்சதுதான் சட்டம். பிள்ளையாண்டான் எப்படின்னா அம்மா சொல்றதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்றதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப். மருமகள் பேர்ல குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவா எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாயிட்டுது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது. வாய் சுத்தமா பேச முடியாம போயிட்டுது. சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும். பேசுறதெல்லாம் கையால தான், அதாவது கை சைகையால. இப்படிப்பட்ட நிலைமையில கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்கறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல, அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாம ரொம்ப பொறுமையா தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சிருந்த பாலை பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்துல இந்த அம்மா பால் இல்லாம கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இதை அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த இந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்துதான் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்துல சாத்தி வச்சிருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில போட, அது குறி தவறி கழுத்துல பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஊன்னு கத்த, இந்த பொண்ணு ஒன்னும் அலட்டிக்காம உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. பேச்சு தான் வராத, அதனால ஒரு பக்கத்து கையால சைகை காட்டுது. கதவுக்கு பக்கத்துல இருந்த உலக்க பக்கமா கையை நீட்டி காட்டி, அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமா சுத்தி காட்டி நாக்க வெளியில நீட்டி நடந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றாங்க அம்மா அப்படின்னு மனைவி கிட்ட கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா, என்னங்க உங்க அம்மா சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன்டா உலக்க மாதிரி நிக்கிற, சாக போற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்துல கிடக்குற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்துல போடுறா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்துல இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்துல போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள போயிட்டான். பாத்தீங்களா கதைய? அதனாலதான் மாமியார்கள் சைகை காட்டுறதுன்னா கூட இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும். யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்ல, கடனாவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமா பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காம பணம் கொடுத்துருவாங்க. நம்மால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியா தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌரியத்தை பார்க்குறவங்க, அடுத்தவங்க சௌரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம் தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியாக போக வேண்டியிருந்தது. மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமா நடந்துகிட்டு இருக்குது. ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமா செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேல போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு ஆளு இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்க போற வழியில இவன் சொந்தக்காரன் இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்க செத்துட்டான்னு அவன்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்துட்டான்னதும் பேசாம தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்து போறான். எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான்.
அங்க உங்க சொந்தக்காரன் பாம்பு கடிச்சு செத்து போட்டான் அப்படின்னா அவன் கொஞ்ச நேரம் அமைதியா நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்புல உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடிச்சான். பேசாம எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழல. இப்படி ஒரு ஊரா அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ள போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பத்தி கேட்டான். ஐயா, வழியில ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்புல போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமா அப்படித்தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா. ஏன் உங்க ஊர்ல யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, எங்க ஊர்ல எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார். அவங்கிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார். திருப்பி வாங்கிட்டார். இவன் பதறி போய் நிற்கிறான். அவர் சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போற, போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாராம். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையா தெரிஞ்சா கூட இதுல கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமா மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்துல மோதி விட்டுது. எல்லாரும் அடிபட்டு முனைகிட்டு கிடக்குறாங்க. டிரைவர், கண்டக்டர் இவங்களுக்கும் அடி. அவங்களும் ஒரு பக்கம் கிடக்குறாங்க. ஒரு மூலையில கிடக்கிற ஒருத்தன் மெதுவா முக்கி முனகி கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவா நகர்ந்து அவங்கிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானா. ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்கு மத்தியில ஒரு ஆசிரமம். அங்க ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்ல இருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்க அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணுதான். இது யார் வீட்டு பிள்ளைன்னு எல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாச கணக்குல வருஷ கணக்குல தங்கி இருந்து பாடம் கத்துக்கிட்டு போறது வழக்கம். அவரா பார்த்து போன்னு சொல்ற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும். குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழிச்சு அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தரா பார்த்து இனிமே நீங்க உங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியா மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பல. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு, அதுதான் இந்த ராஜாவுக்கு, அங்க வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினைச்சார். வந்துட்டா சீக்கிரமா அவனுக்கு பட்டம் கட்டி விட்டு நாம விலகிக்கலாமே அப்படின்னு நினைச்சாரு. கல்யாணம் வேற பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. ஆனா பையன் வர்ற வழியை காணும். ராஜா பார்த்தார். சரி, நேர்லயே போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்க போய் முனிவரை பார்த்தார். முனிவர் இவரை அன்பா வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம் ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டீங்களாமே, ஏன் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவா இழுத்தார். முனிவர் இதுக்கு உடனே பதில் சொல்லல. ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்க மகன் எல்லா பாடங்கள்லயும் முதல் இடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதா வர்ற மாணவனுக்கு நாங்க இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலயும் அவன் முதலாவதா வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்றார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவரு. ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில வந்தார் பல்லு விளக்கறதுக்காக. அந்த சமயத்துல தூரத்துல ஒருத்தன் ஒரு கையில கோடாலிய வச்சுக்கிட்டு தலையில ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பாக்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ள. திகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சார்.
ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுகிட்டு போய் கொல்லை பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்க வந்தார். என்ன மகனே, விறகு வெட்டிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ, விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணு போ அப்படின்னார். அப்படியே செய்யறேன் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு போனான். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ராஜா பார்த்தார் இத. உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ற? துடைப்பத்தை கீழே போடுனார். இப்ப அந்த ராஜகுமாரன் சொல்றான், தந்தையே, இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்க வந்து நான் ஒரு மாணவன். இங்க அரசனும் ஒண்ணுதான், ஆண்டியும் ஒண்ணுதான். குருதேவர் சொல்றத மறுக்காம செய்யறது தான் எங்க கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்க வந்தார். இவனை வந்து முதுகுல தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே, உங்க புள்ள எங்க கடைசி தேர்வுலையும் வெற்றி பெற்றுட்டான். பணிவுதான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்றது மனசுக்கு பிடிக்கலன்னா கூட மறுக்காம செய்யணும். அப்படி செய்யறதுனால எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இந்த குணம் வந்துட்டுதுன்னா அவங்க எத்தனை கடினமான வேலையா இருந்தா கூட ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிருவாங்க. தூக்கத்திலேயும் அப்புறம் துக்கத்திலேயும் தோண்டு போட மாட்டாங்க. இந்த பணிவும் விவேகமும் அவங்க கிட்ட மன உறுதியை ஏற்படுத்தும். அந்த உறுதி உங்க பையனுக்கு வந்தாச்சு. இனிமே அவனை நீங்க அழைச்சிட்டு போகலாம். அவன் நிச்சயமா பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னாரு. ராஜா அவரை பார்த்து, குருதேவா, புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மகனை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். இந்த கதைய இன்று ஒரு தகவல்ல சொல்லுங்க சார், உங்க நிகழ்ச்சியில சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டா பணிவா இருக்கிறது எப்படி அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். சரி சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நேர்லயே ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. உடனே ஒரு பையனை கூப்பிட்டோம். ஏன்பா, உங்க வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படிதான் சார் நடந்துக்குவேன், விறகு வெட்டுவேன், தொடப்பத்தினால கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சிருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமா சார், அப்படி செஞ்சாதானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லி விடுவாரு, அதனால அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன். லோகமானிய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலயே கல்யாணம் நடந்துதான். மனைவி பேரு தபீபாய். ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்துல மட்டும் என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க கேக்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாயம் அநியாயம் பாக்குறது உண்டு, இந்த காலத்துல அப்படி பாக்குறது இல்லை. அந்த காலத்துல திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டாம். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால பாருங்க, அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமா வைக்கணும்னா பெட்டியில வைக்கிறது இல்ல, அரிசி பானையில போட்டு வச்சு விடுறது. இப்பெல்லாம் பேங்க்ல வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்துல வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமா வச்சுருவாங்க. திருடன் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல. ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபீபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபீபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வைர மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள குழப்பம், என்ன இப்படி ஆயிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்திலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்கறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்கார்ந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ள நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபீபாய், இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாம அந்த அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாங்களாம். இந்த காலத்துல எல்லாம் அது மாதிரி நடக்குமா?
வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்க பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்கிறோம், அதுக்கு நிதி சேர்க்கிறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாராம் அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்னு இருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்னு இருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாராம். சரிங்க, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோட திரும்புறது நல்லா இருக்காது, அதனால சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்னு இருக்கான் அவன். ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்னு விட்டாரான் இவர். அப்படின்னா நீங்க ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு அவன். என்ன செய்யணும் அப்படின்னு இருக்கார். எங்க சங்கத்துல நீங்களும் ஒரு மெம்பரா சேர்ந்துருங்க அப்படின்னு.